1920 கள்ளர் ஸ்கூல் உருவான வரலாறு, அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. 1920 பிரமரைக்கலர்களுக்கு மட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தாங்க. இதற்கு காரணம் கள்ளர் இன மக்களின் அறிவை அதிகப்படுத்தணும் என்பதற்காக அல்ல. கள்ளர்களுடைய வீரத்தை பார்த்து பயந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பெருங்காமநல்லூரில் உலகின் மிக கொடிய கருப்பு சட்டமான அடக்குமுறை சட்டமான கைரேகை சட்டத்தை பிரமரைக்கலர்கள் மேலே அமல்படுத்துகிறாங்க. கைரேகை வைக்க மறுத்து வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டு 15 ஆணும் ஒரு பொண்ணும் துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க. அந்த கலவரம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. விக்டோரியா மகாராணிகிட்ட அரசு சபையில் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஒரு சாமானிய மக்களை துப்பாக்கியில் சுட்டு கொண்டீங்க அப்படின்னு. ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ற ஒரு வக்கீல் விக்டோரியா மகாராணிகிட்ட கேட்குறாரு, நாம் நன்றி உள்ள சமூகம், அதனால் அவங்க பேரை மறந்து விடக்கூடாது. மதுரை சிம்மக்கல் பக்கத்தில் யானைக்கல் என்ற இடத்துல அவருக்கு சிலை இருக்குது. ஜார்ஜ் ஜோசப் தான் த ஹிந்து ஆங்கில நாளிதழில் இந்த விஷயத்தை எழுதுகிறாரு. நமக்காக கோர்ட்லேயும் போய் வாதாடுறாரு. இந்த பிரமரைக்கலர் இன மக்களை நீங்கள் அநியாயமாக கொண்டுட்டீங்கன்னு சொல்கிறாரு. இவர் மூலமாக தான் இந்த நியூஸ் இந்தியாவில் ஒரு சிலருக்காவது தெரிய வந்துச்சு. நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் விக்டோரியா மகாராணிக்கும் ஜார்ஜ் ஜோசப் மூலமாக தான் இந்த தகவல் போச்சு. நம்ம சமூகத்தில் ரோஜாப்பூ தேவர் எல்லாம் அந்த காலத்தில் பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஜார்ஜ் ஜோசப் என்ற பேரை சொல்ல தெரியாமல் ரோஜாப்புன்னு தான் கூப்பிட்டுருக்காங்களாம். அவரை ரோஜாப்பூ துறைன்னு தான் கூப்பிடுவாங்களாம். இவர் விக்டோரியா மகாராணிகிட்ட அரசு சபையில் கேள்வி கேட்குறாரு. எதிர்கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஒரு சாமானிய மக்களை துப்பாக்கியில் சுட்டு கொண்டீங்க அப்படின்னு. மற்றவர்களையும் எதிர்கட்சிகளும் சமாளிக்க அவங்க சொல்கிறாங்க, இவங்க பரம்பரையாக கொள்ளை செய்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அதவே தொழிலாக வச்சுருந்தவங்க, அதனால் கொண்டோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சமாளிக்க ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்கு நீதி, நியாயம், தர்மம், வீரம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அத்தனையும் கற்றுக் கொடுத்து காவலை காக்கிறத மட்டுமே தொழிலாக நினச்சி வாழ்ந்த ஒரு சமூகம், எந்த ஆடம்பரமே இல்லாத வாழ்ந்த இனம். பிரமரைக்கலர்கள் வீடு பார்த்தா உலக நாகரிகங்கள் எல்லாமே தண்ணீரை மையப்படுத்தி தான் இருக்கும். தண்ணீர் உள்ள அல்லது ஆற்று பக்கத்தில் இருக்கும். ஆனால் பிரமரைக்கலர்கள் எல்லாத்தையும் விட்டு விலகியிருந்தாங்க. ஏன்னா அவங்க உலகத்திலேயே முக்கியம் அப்படின்னு நினச்சது சுதந்திரம் மட்டும்தான். அதுக்காக உயிரை கூட விலையாக கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. குலதொழில் காவல் காக்கிறது, அவங்கக்கிட்ட ஒப்படைச்ச பொருள், பொண்ணோ மண்ணோ 100% பாதுகாப்பாக கொடுக்கறது மட்டும்தான் தன்னோட வாழ்நாள் கடமையாக நினச்சி பெருமையாக வாழ்ந்த இனம். அப்படிப்பட்ட அந்த இனத்தை கொள்ளையடிக்கிறவங்க, கொள்ளை செய்கிறவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த எதிர்கட்சிகளை சமாளிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டுறோம், சீர்திருத்தம் பண்ணுறோம்னு கள்ளர் பள்ளிகளை கட்டுறாங்க. பெருங்காமநல்லூரில் யுத்தரத்த போர் முடிந்த 4 மாதங்களுக்கு பிறகு 20/8/1920 கள்ளர் தொடக்கப்பள்ளியை தொடங்கினாங்க. கள்ளர் பள்ளி பிரமரைக்கலர் இன மக்களை வைத்தே கட்டியது. பிரமரைக்கலர்களின் சொந்த இடத்தில் கட்டியது. ஒரு குடும்பத்தில் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்களோ, ஒரு ஆள், ஒரு தலைக்கு ஒரு கருணைக்கல், ஒரு தலைக்கு ஒன்று கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அவர்களை வைத்தே கட்டப்பட்டதுதான் இந்த கள்ளர் ஸ்கூல். இடம், வேலையாட்கள், கட்டுமான பணி என அனைத்தும் பிரமரைக்கலர் இன மக்களை வைத்தே கட்டியதுதான் கள்ளர் பள்ளிகள். அவ்வாறு கள்ளர் பள்ளிகளை கட்டிவிட்டு மதுரை கலெக்டர் ரகசியமாக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் பள்ளிக்கூடம் போல் செயல்படும் சிறைச்சாலையை கட்டி முடித்து விட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த கள்ளர் பள்ளிகள் சிறைச்சாலை. அந்த கள்ளர் பள்ளி போலீஸ் சூப்பரண்டின் கீழே தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு குழந்தை வெளியும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போது வீரனா வளர்ந்த இந்த பிரமரைக்கலர் சமுதாய குழந்தைகளை பள்ளிக்கூடம் என்ற பேரில் அடைச்சி வச்சு அவனுடைய பண்பாடு, கலாச்சாரம், வீரத்தையும் கற்றுக்கிற கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு கட்டினது தான் கள்ளர் பள்ளிக்கூடம் என்ற பேரில் சிறைச்சாலை. 1920 இந்தியா என்ற ஒரு நாடு விடுதலை ஆகாததுக்கு முன்பே, இந்த நாடாகாததுக்கு முன்பே ஒரு சமூகத்தின் பேரில் ஸ்கூலை கட்டுதுன்னா அது பிரமரைக்கலர்களுக்கு மட்டும்தான் கட்டப்பட்ட கள்ளர் ஸ்கூல். இந்தியா விடுதலைக்கு அப்புறம் பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு கல்வி, தலித்து மக்களுக்கு பள்ளிக்கூடம் அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் 1920 இருந்து படித்த சமுதாயம் இன்னும் முன்னேறாமல் மூட்டை தூக்குறது, முறுக்கு போடுறது, ஆட்டா ஓட்டுறது, அண்டாடங்காட்சியாகவும் அத்தை கூலியாகவும் ஊரை சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க. அப்படின்னா
ஏன்னா சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்னு கட்டின பள்ளிக்கூடம் இல்லை. இது வீரத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடக்கி ஒடுக்க கட்டினது. வீரத்தை பார்த்து பயந்து போய் கட்டினது. பிரமரக்கிளர் இன மக்களை அடக்குவதற்காக கட்டப்பட்டதான் கள்ளர் பள்ளி. 12 வயசுக்கு மேலே உள்ள அண்ணன், தம்பி, மாமன், மச்சன், தாத்தா, பாட்டன், சாகப்புற கிழவு வரைக்கும் இரவு முழுதும் சிறையில் இருந்தாங்க. பகலில் குழந்தைய ஸ்கூலுக்கு போயிடும். அப்பா, சித்தப்பா, தாத்தன், பாட்டன் தானே கலாச்சாரத்தையும் வீரத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் சமுதாய குழந்தைகளை சந்திக்க விடாமல் வச்சுருந்தாங்க ஸ்கூலுன்ற பேரில். 1920 அனைத்து சமுதாயம் தான் இருந்துச்சு. ஆனால் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் போகலை. காவல் காப்பகத்தில் எழுதியிருக்காங்க, இன்னார் வீட்டு பிள்ளை இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஸ்கூலுக்கு போகலைன்னா அரெஸ்ட்டு. அதுதான் கட்டாய கல்வி. கள்ளர் பள்ளியில் கை காலை கட்டி கட்டாயப்படுத்தி தூக்கி கொண்டு போய் போட்டிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த இன மக்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஸ்கூல் கட்டியிருந்தா 1920 படித்த சமூகம் இன்றைக்கி எல்லாரும் பல பட்டம் படித்து பிரமரக்கிளர் இன மக்கள் அனைவருமே அரசு துறையில் அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் பிரமரக்கிளர் இன மக்கள் பட்டம் படிக்காத முதல் தலைமுறை உள்ள குடும்பங்களே பலாயிரக்கணக்காக உள்ளனர். இன்னைக்கு வரைக்கும் கள்ளர் ஸ்கூல் பின்தங்கிய ஸ்கூலாகத்தான் இருக்கிறது. போதிய வசதி இல்லை, விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதற்கு போதிய உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை. சமூக நீதி பேசக்கூடிய அரசு தொடர்ந்து கள்ளர் இன சமூகத்துக்கு மட்டும் அநீதி இழைக்கிறது. உடல் வலிமையும் மன வலிமையும் இயற்கையிலே அமர்ந்த குழந்தைகள். ஆனால் பிரிட்டிஷ்காரன் நோக்கத்தை நிறைவேற்றான். ஆனாலும் பிரமரக்கிளர் சமுதாயம் அந்த இயற்கையான குணங்களில் இழக்காமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்து இன்னமும் பல சமுதாயங்கள் பயப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க. அவங்கள வச்சு சினிமா கதையெல்லாம் எழுதுகிறாங்க. 300க்கும் மேற்பட்ட கள்ளர் ஸ்கூலை கட்டி இன்றைக்கி 250 ஸ்கூல் தான் செயல்படுகிறது. இந்த வரலாறு கள்ளர் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காவது அல்லது அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காவது கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும். அதிகமாக வேண்டாம். சாதியை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற சொல்கிற அரசு ஏன் இந்த பள்ளிக்கூடம் ஒரு சாதியின் பேரில் கள்ளர் ஸ்கூலுன்னு கட்டியிருக்காங்க? என்ன காரணம்? இதை யார் கட்டினாங்க? எப்போ கட்டினாங்க? எந்த காரணத்துக்காக கட்டினாங்க? இந்த 5 கேள்வி கூட பதில் தெரியாமல் கள்ளர் ஸ்கூலில் படித்த மாணவ மாணவிகள் வெளியில் வர்றாங்க. வரலாறு எப்படி அழிக்கப்பட்டது என்று பாருங்கள். விடுதலைக்காக போராடின நமது சமுதாய தலைவர்களை பற்றியும் வரலாறு அழிக்கப்பட்டு கொண்டு தான் வருகிறது. இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு 1911ஆம் ஆண்டு அனைவருக்கும் இலவச கல்வி வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது அதனை வன்மையாக மறுத்த வெள்ளை அரசு இந்த பிரமரக்கிளர்கள் மட்டும் யாரும் கேட்காமலே வலிந்து திணிந்து இந்த கள்ளர் ஸ்கூலை கொடுத்தது ஏன் என்று யாராவது விவாதித்தது உண்டா? சுதந்திரம் பெற்ற அரசும் கூட நிறைவேற்றாமல் 63 ஆண்டுகள் கழித்து 2010ஆம் ஆண்டு அரை உரையாக நிறைவேற்றிய அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை 1 நூற்றாண்டுக்கு முன்பே பிரமரக்கிளர்களுக்கு கட்டாயப்படுத்தி வழங்கிய அரசிலே நாம் எப்போதாவது சந்தேகித்தது உண்டா? வானம்பத்த காடு வெள்ளாமையிலிருந்து நீர்ப்பாசன வெள்ளாமைக்கு மாற பெரியாற்று பாசனம் கேட்டு 1916 முதல் கேட்டு வந்ததுக்கு மாறாக பெரியாற்று நீர்ப்பாசனத்துக்கு பதிலாக கட்டாய கல்வியை வழங்கிய அரசியலை நாம் சந்தேகித்தது உண்டா? யோசித்தது உண்டா? இது பற்றி 1000 நினைவுகளையும் ரகசியங்களும் சுமந்து கொண்டிருப்பதுதான் இந்த கள்ளர் பள்ளிகள். வெள்ளையர்களின் ஒடுக்குமுறையை எதிர்த்து தான் உயிரையும் துச்சமென எண்ணி உயிர் நீத்து அந்த யுத்த ரத்த சரித்திர வரலாற்றின் அடையாளமாக மாறிவிட்ட இந்த கள்ளர் பள்ளியை பாதுகாத்து பிரமரக்கிளர்களின் அடையாள சின்னமாக்க வேண்டும் என்று விரும்புவோரே உணர்ச்சி பெற்றவராக இருக்க முடியும். கள்ளர் பள்ளியை காப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.